இது மட்டுமல்ல, அன்புமணி பெயரில ரா என்ற எனது இனிஷியல் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. வேண்டுமானால் புதிய கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம். அதே வேளையில அன்புமணி அரசியலுக்கு தகுதியற்றவர் என்றெல்லாம் பேசி 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாத காரணத்தினால் அன்புமணி கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் என்று அறிவிச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். அதே சமயம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பதவி நீக்கம் என்பது கட்சி விதிகளின்படி செல்லாது. பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுதான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் கமிஷனிடம் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்பதை உறுதி செய்திருக்கிறோம். எனவே மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்வது செல்லாது என வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு ராமதாஸ் தரப்புல தேர்தல் ஆணையம் தொடர்பான ஆவணங்கள் உங்களிடம் இருக்கிறதா? முதல்ல அதை வெளியிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனிடையே என்ன நடந்தது என்பது குறித்து நாம் விசாரித்த போது பல தகவல்களும் கிடைச்சிருக்கு.